கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன். கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 2020 ஆண்டின் கடைசி கர்த்தருடைய நாளாகிய 27ஆம் தேதிக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நம்மை இந்த நிமிடம் வரைக்கும் பராமரித்து பாதுகாத்து போஷித்து கொண்டிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மகிமை உண்டாகட்டும். நம்ம எல்லாரும் இந்த நாளிலே தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்டதான வேத வசனம் 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்தின் பரிசுத்தமுள்ள பிதாவே, வானங்களையும் பூமியையும் படைத்த எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அற்புதமான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த 2020 வருஷத்தில் ஆண்டவரே, இந்த கடைசி கர்த்தருடைய நாளுக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த வருடத்தை துவக்கின பல நல்லவர்கள் இந்த நாளில் இந்த உலகத்தில் தங்கள் ஓட்டத்தை முடித்திருக்கும் போது எங்களை இந்த உலகத்தில் வைத்திருக்கிற உம்முடைய கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக, தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 செலுத்துகிறேன். ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, இந்த பயங்கரமான கொள்ளை நோய்களுக்கு மத்தியிலையும் எங்களை பாதுகாப்பதற்காய் ஸ்தோத்திரம். எங்களுக்கு தேவையான உணவுகளை கர்த்தர் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் எங்களை தாங்கி நடத்தி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். இப்படியாக நாங்கள் உம்முடைய வசனத்தை பிரசங்கிக்கும்படி கொடுத்த பாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதியும், எங்களோடு பேசும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 2020 வருஷத்துல 52 கர்த்தருடைய நாள், அவைகளில 11 கர்த்தருடைய நாள் சபை கூடி ஆராதித்தோம். மீதமுள்ள 41 கர்த்தருடைய நாளில நாம் சபை கூடி வர முடியாதபடி இப்படியாக யூடியூப் மூலமாக தேவனுடைய வார்த்தையை அனுப்பும்படி ஒரு ஸ்லாக்கியம் கிடைத்தது. இந்த உலகத்தில் ஏற்பட்டதான கொடூரமான கொள்ளை நோய் நம்மை மிகவும் வேதனையாக பாதித்தது. சபை கூடி வருதலை பாதித்தது. கர்த்தருடைய கிருபையினால் கிறிஸ்மஸ் நாம் ஆசரித்தோம். அவருக்கு மகிமை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வருஷத்தின் இறுதி கர்த்தருடைய நாளில இந்த அற்புதமான கர்த்தருடைய வார்த்தை, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், எல்லாவற்றிலேயும் நன்றி சொல்லுங்கள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு ஒரு ஆலோசனையை கொடுத்திருக்கிறார். இதுதான் தேவன் நம்மை குறித்ததான விருப்பம் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில இந்த வருஷத்தில் பலவிதமான பள்ளங்கள், பலவிதமான வேதனைகள், பலவிதமான கண்ணீர்கள். சபை கூடி வர முடியவில்லை. ஒரு உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு தங்களது வேலை எப்படி முக்கியமோ அதைவிட அதிக முக்கியம் பரலோக ராஜாவுடைய வேலையை பார்க்கிற என் போன்றவர்களுக்கு அவருடைய ஊழியம் சரியாக நடைபெறாதது மிகுந்த வேதனையும் பாரத்தையும் கொடுத்தது. ஜனங்களை சந்திக்க முடியவில்லை.
ஜனங்களுக்கு தேவையான ஆலோசனைகள் கொடுக்க முடியவில்லை, நேரிடையாக சென்று ஜெபிக்க முடியவில்லை, துன்பங்க நேரங்களிலே உடனிருக்க முடியவில்லை, புதிதாக மனிதர்களை சந்திப்பதற்கும் சிலாக்கியங்கள் இல்லாமல் போய்விட்டது. சபை கூடி ஆராதித்து தேவ பிரசன்னத்தில், தேவ சமூகத்தில் நாம் பலனடைய, விசுவாசத்தில் வளர பாக்கியங்கள் குறைந்து போன ஒரு காலமாக இருந்தது. ஆனால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்மை குறித்துதான் ஒரு தேவ சித்தம். இந்த மாசத்துல நாம பார்த்தோம், ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதான ஒரு தேவ சித்தம் என்னவென்றால், கடந்த ஞாயிற்றுக்கிழமை சொன்னது போல எல்லாவற்றிலேயும் நாம் ஸ்தோத்திரம் செய்யும்படியாக பழகிக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் அநேக பரிசுத்தவான்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த அனுபவத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை அடைய வேண்டுமென்றால் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு சிறந்த ஒரு நிறைவின் அனுபவத்திலே வர வேண்டும். பொதுவாக மனிதன் உணர்ச்சிகளை சார்ந்தவன். நம்முடைய உணர்ச்சிகள் நம்மை பிரதிபலிக்கிறதாக இருக்கிறது. அந்த உணர்ச்சிகளில சந்தோஷங்களும் துக்கங்களும் வேதனைகளும் உண்டு. ஒரு மனிதன் அந்த உள்ளத்தில் இருந்து அந்த உணர்ச்சியின் வெளிப்பாடாக பேசும் வார்த்தைகள் மிகவும் முக்கியமாக கருதப்படுகிறது. ஆண்டவரோ ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் பார்த்து சொல்லுகிறார், இந்த உலகத்தில் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு நிறைவான அனுபவத்துக்குள் வர வேண்டும். துன்பங்கள் கண்ணீர்கள் வரும்போதும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலை வருகிறது. நான் அறிந்த தேவ மனிதர், கடந்த நூற்றாண்டிலே தமிழகத்தின் குமரி மாவட்டத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய தேவ மனிதர் சாது ஏசுதாசன் அவர்களை நான் ஒரு 2 முறை பிரத்யேகமாக சந்தித்து சில மணி நேரங்கள் பேசும்படியான ஒரு பாக்கியம் எனக்கு கொடுக்கப்பட்டது. அவருடைய வாழ்க்கையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன். அவரை நேரடியாக சந்தித்த போதும் அவர் சொல்லுகிறதான ஜெபிக்கிறதான முறை எல்லாம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒருவேளை மனதிலே நினைத்து வாயில் வருகிற வார்த்தை இதற்காக ஸ்தோத்திரம் 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 என்று, அதுதான் அவருடைய ஜெபமாக இருந்தது. எல்லா சூழ்நிலைகளிலேயும் நிரம்பி வழிந்த தேவ மனிதனாக அவர் இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வாரத்தில் நாம் கிறிஸ்துமஸ் ஆராதனை சூழ்நிலை உங்களில் பலருக்கு தெரியாது. நான் எதையும் சொல்லவில்லை. அந்த சூழ்நிலையை பார்க்கும்போது ஆராதனை நடத்துவதற்கு எந்த விதமான சாத்தியக்கூறுகளும் இல்லை. நானோ அறிவிப்பு கொடுத்து விட்டேன், ஆயத்தங்கள் செய்து விட்டேன். எனக்கு முன்பாக எதிர்மறையான செய்திகள் நண்பர்களிடத்திலிருந்து வந்து கொண்டே இருந்தது. ஆண்டவரிடத்தில் ஒன்றே ஒன்று சொன்னேன், இயேசுவே நீ நல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது, உம்முடைய சித்தம் நடக்கட்டும் ஆண்டவரே, உம்முடைய சித்தம் வெளிப்படட்டும் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லி ஒரு 2 நாட்கள் நான் அந்த நிலைமையிலேயே தேவ சமூகத்தில் இருந்தேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வருஷ கடைசியில் வந்திருக்கிறோம். நாம் ஒரு தேவ பிள்ளையுடைய குறித்து பரலோக தேவனுடைய விருப்பம் என்னவென்றால், நாம் அவருக்கு எல்லா சூழ்நிலைகளிலேயும் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் வாழ்ந்த சில பரிசுத்தவான்கள் அந்த அனுபவத்தை பெற்றிருந்தார்கள் என்பதை இந்த கால வேளையில் உங்களோடு கூட சுருக்கமாக பகிர்ந்து கொள்ளுகிறேன். முதலாவது, ஆதியாகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது 20வது வசனத்தில்
அங்கு மெல்கி சேதேக்கு என்று சொல்லக்கூடிய தேவ மனிதரை பார்க்கிறோம். அந்த மெல்கி சேதேக்கும் ஆபிரகாமும் அங்கு சந்திக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அப்படி அவர்கள் சந்திக்கும் போது அந்த மெல்கி சேதேக் ஜெபிக்கிறார். சாலேமின் ராஜா ஆபிரகாமை ஆசீர்வதித்து ஜெபிக்கும் போது அங்கு 20வது வசனத்திலே சொல்லுகிறார், உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம், நன்றி என்று சொல்லுகிறார். பாருங்கள், 5 ராஜாக்களை 4 ராஜாக்கள் ஜெயித்திருப்பார்கள். அந்த மக்களை அந்த எல்லா ராஜாக்களையும் ஆபிரகாம் பின்பு விரட்டி கொண்டு போவான். அப்படி விரட்டி கொண்டு போகும்போது அவன் சந்தித்து அந்த மக்களை, அந்த 318 ஆட்களோடு யுத்தம் செய்து அவர்களை ஜெயித்து கொள்ளையடித்து கொண்டு போன ஜனங்களையும் பொருட்களையும் மீட்டு கொண்டு வருவான். மெல்கி அவரை சந்திக்கிறார். அவரை சந்தித்து அப்பமும் ரசமும் கொடுத்து அவரை ஆசீர்வதிக்கும் போது, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு ஒரு அருமையான செய்தியை சொல்லிக் கொடுக்கிறார். ஆபிரகாமே, நீ விரட்டி கொண்டு போன அந்த மகா பெரிய ராஜாக்கள் உன் சத்துருக்கள், உன் கையில் அவர்கள் பரலோக தேவனால் ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள், அவருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில இந்த அனுபவம் மிகுந்த மாற்றத்தை ஏற்படுத்துகிறதாக இருக்கிறது. ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில தேவனை ஸ்தோத்தரித்தான் என்று சொல்லி ரோமர் புஸ்தகத்திலே 4:21 பார்க்கிறோம் அல்லவா? ஒருவேளை இந்த மெல்கி சேதேக்குடைய ஜெபம் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. கர்த்தருடைய பிள்ளைகளை, வெற்றியின் களிப்பில் வருகிறார். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த வெற்றி உன்னுடைய சொந்த பலத்தினால் அல்ல, உன்னுடைய பராக்கிரமத்தினால் அல்ல, திறமையினால் அல்ல, உன் கையில் ஒப்பு கொடுத்த ஒருவர் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்ற எல்லா வெற்றிகளுக்கும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் போது அது பரலோகத்தை மிகுந்த உற்சாகப்படுத்துகிறதா இருக்கிறது. இந்த பூமியில நமக்குள்ளாக தேவ பிரசன்னம் கூடுகிறதாக இருக்கிறது. ஆபிரகாமுடைய வேலைக்காரராகிய மெல்கி சேதேக்கை குறித்து நாம் பார்க்கிறோம். 24ஆம் அதிகாரத்தில் ஈசாக்குக்கு பெண் பார்க்க போயிருக்கிறார். அவர் பெண் பார்த்தபோது சரியாக ஆபிரகாமுடைய உறவினர், அந்த வீட்டு பெண்ணாகிய ரெபேக்காள் அவர் நினைத்தது போல் அங்கு அமைகிறது. அப்பொழுது அந்த வீட்டுக்கு போன போது ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே ஜெபிக்கிறார் அந்த மெல்கி சேதேக்கு, என் எஜமானனாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அவருடைய காரியதரிசி, அவருடைய செயலாளர் ஆபிரகாமோடு கூட இருந்தவர். அந்த மனிதன் ஆபிரகாமுடைய மகனுக்கு நல்ல பெண் அமையக்கூடிய சூழ்நிலை வரும்போது ஆபிரகாமின் கர்த்தருக்கு நன்றி என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் ஆபிரகாமோடு இருந்த அந்த நாட்களில் இந்த எலியேசர் ஒன்றை கற்றுக்கொள்ளுகிறார். என்னவென்றால், தன் எஜமான் எப்பொழுதும் பரலோக தேவனுக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருந்தார் என்று சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து போன காலங்கள் எல்லாவற்றையும் நினைத்து பாருங்கள். ஒவ்வொரு சம்பவங்களுக்காக ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லுங்கள். அப்படி ஸ்தோத்திரம் செலுத்தும் போது தேவனுடைய பிரசன்னங்கள் நமக்குள்ளாய் வருகிறது.
தேவனுடைய சமூகம் நமக்குள்ளாய் வருகிறது. அந்த தேவ பிரசன்னம் வர வர தேவன் நமக்காக வழிகளை திறக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய ஸ்தோத்திரங்கள் பரலோகத்தில் தொனித்துக் கொண்டிருக்கிறது. தேவன் நமக்குள்ளாய் விசுவாசத்தை, தைரியத்தை கொடுக்கிறார். நமக்கு முன்பாக எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அவைகளை ஜெயிக்கத்தக்கதான ஒரு நம்பிக்கையை நமக்குள் கொடுக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளை, யாத்திரையா புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும்போது அங்கு 10வது வசனத்தில் எத்திரோ என்று சொல்லக்கூடிய மீதியான் தேசத்து தேவ மனிதர் வருகிறார். அவர் மோசேயின் மாமனார் என்று பார்க்கிறோம். அவர்கள் வனாந்தரத்திலே மோசேயை சந்திக்கிறார்கள். அப்பொழுது மோசே தனக்கு ஆண்டவர் செய்த, தன் ஜனங்களுக்கு செய்த எல்லாவற்றையும் அறிவிக்கிறார். அவைகள் எல்லாவற்றையும் அவர் கேட்டுவிட்டு அவர் சொல்லுகிறார், உங்களை எகிப்தியரின் கைக்கும் பார்வோனின் கைக்கும் தப்புவித்து எகிப்தியருடைய கையின் கீழிருந்த ஜனத்தை விடுவித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஒரு தேவ மனிதர், அவர் மீதியான் தேசத்துல வித்தியாசமான முறையிலே கர்த்தரை ஆசரித்த ஒரு தேவ மனிதனாயிருந்தார். மோசே ஆண்டவர் அவர்களுக்கு செய்த பராக்கிரமங்கள், செங்கடலை பிளந்தது, வானத்தின் மன்னாவை கொடுத்தல், பகலில் மேக ஸ்தம்பம், இரவில் அக்கினி ஸ்தம்பம். பாருங்க, அன்றைக்கு ஒரு தேவ மனிதர் சொன்னார், 6 லட்சத்துக்கும், அதாவது 25-30 லட்சம் ஜனங்களுக்கும் ஒரே குடை பிடிக்கும்படியான பாக்கியம். அந்த குடையை ஆண்டவரே பிடித்துக் கொள்கிறேன் என்று சொன்னார். ஒருவேளை ஒரு பெரிய குடைகளை உண்டாக்கி மனிதருடைய கரங்களிலே கொடுத்திருந்தால் என்ன நடைபெற்றிருக்கும் நினைத்து பாருங்கள். அவர்கள் தங்களுக்கு வேண்டியவர்களுக்கு மட்டுமே குடை பிடித்திருப்பார்கள். பரலோக தேவனோ அத்தனை ஜனங்களுக்கும் ஒரு குடையை பிடித்தார். பகலிலேயும் குளிர்ச்சி, இரவிலே தேவையான அனல் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. தினமும் அவர்களுக்கு தேவையான உணவு கொடுக்கப்பட்டது. இந்த செயல்களெல்லாம் அவர் கேட்டுவிட்டு சொல்லுகிறார், இவள் எல்லாவற்றையும் செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அருமை தேவ பிள்ளைகளே, நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதான இருதயமாக இருக்கிறது? நம்முடைய இருதயத்துல ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லக்கூடிய இருதயம் நிரம்பி இருக்கிறதா? இந்த மீதியான் தேசத்து ஆசாரியனாகிய எத்திரோ, அவர் ஒரு பிரஜாதியார். மெல்கிசேதேக் ஒரு ஆபிரகாமுடைய சந்ததி அல்ல, அவர் ஒரு பிரஜாதியார். இன்னும் யோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது ஆபிரகாமுடைய சந்ததி அல்லாத ஒரு தேவ மனிதர் அவர். அவருடைய வாழ்க்கையில உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன், மிகுந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஞானி, 10 பிள்ளைகள், ஏராளமான ஐஸ்வர்யங்கள் நிரம்பியிருந்த வாழ்க்கை, தேவனால் வேலியடைக்கப்பட்ட வாழ்க்கை. சத்துருவும் ஆண்டவருக்கு முன்பாக இருந்து சவால் விடுகிறான். ஆண்டவர் சாத்தானுடைய சவாலை ஏற்றுக்கொண்டார். ஆசீர்வாதத்துக்காக யோபு என்னை தொழுது கொள்ளவில்லை, குடும்பத்துக்காக என்னை தொழுது கொள்ளவில்லை, தன் சரீரத்துக்காக என்னை தொழுது கொள்ளவில்லை. என்னை அதிகமாய் நேசிக்கிறான். என்ன செய்தாலும் யோபு என்னை விட்டு விலக மாட்டான். இதுதான் ஆண்டவருக்கும் சாத்தாருக்கும் ஏற்பட்ட சவால். தேவ மனிதனுக்கு இது தெரியாது. அங்கு புடமிடப்படுகிறார். ஆஸ்திகள் அழிந்து போனது.
10 பிள்ளைகள், அவர்களுடைய துணை, அவருடைய சந்ததிகள், அவருடைய வீட்டில் வேலை செய்த பல வேலைக்காரர்கள், ஏராளமான பிண குவியல்கள் யோபுடைய வீட்டுக்கு முன்பாக இருந்தது. யோபுடைய ஊரிலே அன்றைக்கு பல சரீரங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் போனது. அருமை தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, அந்த யோபு என்ற மனிதர் கர்த்தரை பணிந்து கொண்டார். முதலாவது அவர் பணிந்து கொண்டு அவர் சொல்லுகிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். பணிந்து கொண்டு இவைகள் எல்லாவற்றையும் எனக்கு தந்தவர் கர்த்தர், இவைகள் எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்தது கர்த்தர். அதுதான் அவருடைய செய்தி. இவள் எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்தார். கர்த்தர் தம்முடைய சித்தத்தின்படி எடுத்துக்கொண்டார். அவருடைய நாமத்துக்கு நன்றி என்று சொல்லுகிறார். எல்லாமே நன்மையாய் நடந்த போது கொஞ்சம் நன்றி சொல்லுவார்கள், நிறைய கிடையாது. அதுவும் அநேகர் எங்களுடைய திறமையினால் என்று சொல்லுவார்கள், அநேகர் எங்களுடைய ஞானத்தினால், அறிவினால். ஆனால் மெய்யான தேவ பிள்ளைகள் ஆண்டவருடைய அனுக்கிரகத்தால் என்று ஸ்தோத்திரம் செலுத்துவார்கள், ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துவார்கள். ஆனால் பாடுகள், வேதனைகள், இந்த ஒரு அனுபவம் வரும்போது மெழுகு நெருப்புக்கு முன்பாக உருகுவது போல யோபு உருகுகிறார். பனிக்கட்டி வெயிலில் உருகுவது போல உருகுகிறார். அவ்வளவு துன்பம், அவ்வளவு கண்ணீர், எல்லாம் போனது. ஆனால் ஒன்றே வந்து அவரை விட்டு போகவில்லை, சர்வ வல்லவர் மேல் அவர் வைத்திருந்த அன்பு. இவைகளெல்லாம் எனக்கு தந்தது அவர்தான். அவர் தம்முடைய விருப்பத்தின்படி அனுமதி கொடுத்து எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி. என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, இந்த வருஷத்தின் 11 ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடத்திய போது சபை நடத்த முடியாதபடி நிறுத்தப்படும் என்று நினைத்து பார்த்ததில்லை. வேலைகள் செய்ய முடியாதபடி, தொழில்கள் செய்ய முடியாதபடி அடைக்கப்படும் நிலைமை வரும் என்று நினைத்து பார்த்ததில்லை. வருமானங்கள் குறையும், பள்ளிகள் கல்லூரிகள் போக முடியாது என்கிற நிலைமை வரும் என்று நினைத்து பார்க்கவில்லை. எல்லாமே ஏற்பட்டது, எல்லாமே வந்தது. கண்ணீர், நிந்தை, சுகஜீவிகளால் நிந்தைகளால் நிரம்பி இருக்கிற அனுபவம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாழ்க்கை ஓரத்துக்கு போன அனுபவம். நம்முடைய வாழ்க்கையின் இறுதி கட்டத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோமோ என்கிற நிலைமை. ஆனாலும் நம்மை நேசிக்கிற தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். சுவாச பிள்ளைகளே, உபத்திரவத்து நேரத்தில் அநேக நேரங்களில் உங்களை தூக்கி சுமந்திருக்கிறார் ஒருவர்.
நீங்கள் அறியாமல் உங்களை தூக்கி சுமந்தவர் ஒருவர் உங்கள் அருகில் இருக்கிறார். உங்களை நேசிக்கிறவர் அருகில் இருக்கிறார். ஸ்தோத்திரம் மாத்திரம் சொல்ல பழகு. முறுமுறுக்காதே. நெருக்கத்தில் முறுமுறுக்க வேண்டாம். தேவ பிள்ளைகளை ஸ்தோத்திரம் செலுத்து. இப்படிப்பட்ட நிலைமையில யோபு என்ற பக்தர் ஸ்தோத்திரம் செய்ய முடியும் என்றால் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். அப்படி ஒரு பாடுகளுக்குள் கடந்து நாம் போகவில்லை. நமக்கு இருக்கிற பாடுகள் தேவன் அனுமதித்திருக்கிறார். ஆனால் வெற்றி பெறுவோம். தாங்கத்தக்கதான பலனை கொடுத்திருக்கிறார். வழி திறப்பார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த போது அவருடைய உள்ளத்தில் இப்படிப்பட்டதான ஒரு நிறைந்த அனுபவம் இருந்தது. 5 அப்பம் 2 மீனை பங்கிட்டு கொடுக்கணும். ஆண்கள் மாத்திரம் 5000. எப்படி எடுத்துக்கொண்டாலும் அங்கு ஒரு 15000 பேர் பக்கம் இருக்க முடியும். அவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும், உணவு பகிர வேண்டும். அவருக்கு முடியும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, யோவான் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், அந்த அப்பத்தை எடுத்து பிதாவை நோக்கி அவர் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், அதாவது பெருக பண்ணுகிற ஆசீர்வாதத்தை தேவன் செய்கிறார். இஸ்ரவேலர்களுக்கு தேவன் வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தார். அது பூமியில் உருவாக்கப்பட்டதல்ல, பூமியிலே அவர்கள் உணவாக தயாரித்தார்கள். அதனுடைய மூலக்கூறு பரலோகத்திலிருந்து வந்தது. இப்பொழுது வான மன்னாவாகிய இயேசு, ஜீவ அப்பமாகிய இயேசு மனிதனாய் வந்து விட்டார். அவர் நினைத்தால் இல்லாமையிலிருந்து உண்டாக்க முடியும். ஆனால் தேவனோ இந்த பூமியில் இருக்கிறவர்களை வைத்து பெருகப்படுகிறவராக இருக்கிறார். கானாவூர் கல்யாண வீட்டிலே ஆண்டவர் நினைத்தால் மாயாஜலம் போல் ரசம் உண்டாகட்டும் என்று சொல்லிருக்கலாம். இல்லை, தண்ணீரைத்தான் ரசமாய் மாற்றினார். இப்பொழுது இங்கு ஒரு 5 அப்பம் இருக்கிறது, அதற்காக ஸ்தோத்திரம். 2 மீன்கள் இருக்கிறது, ஸ்தோத்திரம். எடுக்க எடுக்க எப்படி சாரிபாத்து விதவையின் வீட்டிலே கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் இருந்து பெருகி கொண்டிருந்ததோ, அந்த ஒரு ரொட்டி சுட்ட பிறகு அவள் 2 ரொட்டி சுட வேண்டும் என்று நினைத்தார். அவளும் அவள் பிள்ளையும் சாப்பிட்டு சாக வேண்டும். தீர்க்கதரிசிக்கு 1 கொடுத்தாள். மீதம் அங்கிருந்த மாவு இருந்தது. எடுக்க எடுக்க ரொட்டிக்கு வந்து கொண்டே இருக்கிறது. தேசத்தில் செழிப்பு உண்டாக மட்டும். அதை போல ஆண்டவர் இங்கு செய்கிறார். அப்பத்தை அதற்காக ஸ்தோத்திரம். இந்த அற்புதம் நடைபெறுவதற்கு, தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு, இந்த ரொட்டி இங்கு இருந்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த அற்புதத்தை செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். அவருடைய உள்ளம் நன்றியினால் பரலோக தேவனை நோக்கி இருந்தது. 11ஆம் அதிகாரத்தில் லாசருடைய கல்லறை போகிறார். 4 நாட்களான லாசர் நாரி போன கல்லறைக்கு முன்பாக இருந்து அந்த கல் அகற்றப்பட்ட போது இயேசு சொல்லுகிறார் 41ஆவது வசனத்துல, யோவான் 11:41, இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுக்கிறபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். பாருங்க, அவர் சொல்றார், பிதாவே, நான் என்ன செய்கிறேனோ, என்ன வேண்டுகிறேனோ அதற்கு நீர் உத்தரவு கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் அவர் எல்லாவற்றுக்கும் நன்றி செலுத்துகிறவராக இருந்தார். அது ஒரு மாதிரியை ஏற்படுத்தினார். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில அருமையான தேவ பிள்ளைகளே, மெல்கிசேதேக்கு ஆண்டவர் தான் உனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார், ஸ்தோத்திரம். ஆபிரகாமுடைய வாழ்க்கை, உடைய குடும்பம், உடைய எலியேசர், ஸ்தோத்திரம் செலுத்தினார். மீதியான் தேசத்து ஆசாரியன், இதெல்லாம் கர்த்தர் செய்தார், ஸ்தோத்திரம். யோபு தன்னுடைய பாடுகளில் இவைகள் கர்த்தர் கொடுத்தார், எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அந்த இருதயம் அப்படியே கிறிஸ்து இந்த உலகத்திலே கொண்டு வந்து கொடுக்கிறார். நீங்கள் தேவாதி தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருங்கள், நன்றி உள்ளவர்களாக இருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில இருக்கதை ஆசீர்வதிக்க முடியும். உங்களுடைய வாழ்க்கையில முடியாதது என்பதை முடியும்படி செய்ய முடியும். நாரி போன லாசருவை வாசனை உள்ள உயிருள்ள மனிதனாய் மாற்ற முடியும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில பவுல் அதைத்தான் சொல்லுகிறார். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல அங்கு சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் உண்மை உள்ளவன் என்று அவர் சொல்லவில்லை. பரலோகத்தின் தேவன் என்னை உண்மை உள்ளவனாய் கண்டார். அவர் என்னை இந்த ஊழியத்துக்காக நியமித்திருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம். அநேக நேரங்களில ஊழியக்காரர்களாகிய நாங்கள் அல்லது நான் இந்த வசனத்தை யோசித்து பார்ப்பேன். இந்த போதக ஊழியத்தை செய்து கொண்டிருந்த காலங்களில இப்படிப்பட்டதான ஒரு லாக்டவுன் ஏற்பட்டது. ஏற்கனவே பலவிதமான வேதனைகளிலும் கண்ணீர்களிலேயும் கடந்து வந்து கொண்டிருந்த காலம். என்னுடைய வாழ்க்கையில பல போராட்டங்கள், அவைகள் இன்னும் என் மறுபுறத்தில் இருக்கிறது. ஊழியத்தை குறித்ததான பாரங்கள் ஏராளம் உண்டு, ஏராளம் உண்டு. அப்படிப்பட்ட நேரத்தில் திடீரென்று லாக்டவுன் ஏற்பட்டது. என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? ஒருவேளை நமக்கு மட்டும் இப்படி ஏற்பட்டிருந்தால் எத்தனையோ பேர் சிரிச்சிருப்பார்கள், எத்தனையோ பேர் பரிகசித்திருப்பார்கள். நம்முடைய தேசம் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் ஏற்பட்டது. உலகம் முழுவதும் ஏற்பட்டது. ஆனால் கிறிஸ்துமஸ் ஆராதனை நடத்த வேண்டும் வரும்போது, ஆண்டவரே, அதற்கு முன்பாக எத்தனையோ நாள் மறுபடியும் நான் உம்முடைய ஊழியம் செய்ய பாக்கியம் கிடைக்குமா என்றிருந்தேன். கிறிஸ்துமஸ் எதிர்மறையான சூழ்நிலை. ஹால்ல எல்லாரும் நோ, அடுத்த 3 பாஸ்டர்ஸ் நோ போட்டாங்க, நடத்தல. என்ன செய்வது? ஆண்டவரே, ஆண்டவர் கிருபை கொடுத்தார், தைரியத்தை கொடுத்தார், நம்பிக்கையை கொடுத்தார், தைரியமாக களத்துல இறங்கும்படி செய்தார். முதலா போய் நின்னோம். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. தேவன் கூட இருந்தார். தேவன் இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினார். தேவன் இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினார். எத்தனையோ நாள் செபிச்சிருப்பேன், ஆண்டவரே, ஒரு பெரிய பிரேக் டவுன், பெரிய போராட்டம், இவர்களை தாண்டி கடந்து வர வேண்டும். ஏராளமான பாரங்கள் இருக்கிறது எனக்கு முன்பாக. எப்படி வெற்றி பெறுவேன்? வேண்டாம் என்றால், ஆண்டவரே, நீர் என்னை வேறு வழியில் நடத்தும், கதறி இருப்பேன். தேவனோ தேவனோ மௌனமாக இருந்தார், பொறுமையாக இருந்தார். தாயின் வயிற்றில தம்முடைய ராஜ்யத்துக்காக வேறு பிரித்த தேவன், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைவேர்ந்தாலும் என் கிருபை, என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு விலகாதப்பா. நான் உன்னை ஊழியக்காரனாய் ஏற்படுத்தினேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் அதைத்தான் சொல்கிறார். அவருடைய ஊழியத்தில் துவக்கம் முதல் கடைசி வரைக்கும் பிரச்சனை. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்கள். அவரோடு ஊழியத்தில் இருந்த தேமா அவரை விட்டு போயிடுவார். அவரோடு நெருக்கமா இருந்தவர்கள் அநேகர் அவரை விட்டு விலகி போவார்கள். இந்த உலகத்தில் அதுதான்.
நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகம் அப்படித்தான். எந்த மனிதர்களையும் குறை சொல்லக்கூடாது, எந்த மனிதர்களையும் வெறுக்கக்கூடாது. தேவன் நம்மை நியமித்திருக்கிறார். என ஊழியத்துக்கு ஏற்படுத்தினபடியால் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இதுதான் அப்போஸ்தலருடைய அனுபவமாக இருந்தது. அது மாத்திரமல்ல, அவர் சொல்லுறாரு 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், நான் பிரதானமாய் முக்கியமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷர்களுக்காக விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். எல்லா மனிதர்களுக்காக, உங்கள் நினைவில் இருக்கிற மனிதர்களுக்காக, உங்களுக்கு நன்மை செய்த மனிதர்களுக்காக, உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் கெடுதல் செய்ததாய் நினைக்கிற மனிதர்களுக்காக ஸ்தோத்திரம் செய்யுங்கள். தலைவர்களுக்காய், பிரதம மந்திரிக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். நம்முடைய தேசத்தின் பிரதம மந்திரி, நம்முடைய தேசத்தின் ஜனாதிபதி, நம்முடைய மாகாணத்தினுடைய முதலமைச்சர், அதிகாரிகளுக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நன்றி செலுத்துங்கள். இது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆலோசனை. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வருஷ கடைசி பகுதியில நாம வந்திருக்கிறோம். இந்த வருஷத்தின் அனுபவங்கள் தாண்டி ஒரு புதிய வருஷத்திலே படிப்படியாக வெற்றியின் பாதையில பிரவேசிக்க வேண்டும். இன்னும் உலகத்தை அச்சுறுத்தும் போராட்டங்கள் இருக்கிறது. இன்னும் வேதனைக்குரிய காலங்களை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவ பிள்ளையே, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவருடைய சித்தம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. பொறுமையோடு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. பல நேரங்களில் மனதில் குழப்பத்தின் நிமித்தமாக, மனதில் வருகிற விரக்தி நிமித்தமாக நாம் ஒருவேளை கோபம், எரிச்சல், முறுமுறுப்பு, அவசரம் அடைவோம். ஆனால் இந்த லாக்டவுன் நமக்கு கற்றுத்தருகிற பாடம் என்னவென்றால், சகோதரரே சகோதரிகளே, அவசரப்படாத, முறுமுறுக்காத, விரக்தி அடையாத. நம்மோடு கூட ஒருவர் இருக்கிறார். அவருக்கு எப்பொழுது ஸ்தோத்திரம் செய்து கொண்டே இரு. பாருங்க, சுவாசிக்க முடியாதபடியால் தான் இந்த வியாதியில மரிக்கிறார்கள். எல்லா மனிதர்களுக்கும் அதுதான். இந்த வியாதி குறிப்பாக நம்முடைய சுவாசத்தை நிறுத்துகிறது. நாமோ இலவசமாக சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சிறையிருப்பு நாட்களிலேயும் தேவையான உணவை ஏசப்பா தந்தார். ஒரு நாள் கூட பட்டினி போடல, ஒரு நாள் கூட பட்டினி போடல. உதவி செய்வார்கள் என்று நினைத்த பலர் உதவி செய்யல, உதவி செய்ய மாட்டார்கள் என்று நினைத்த சிலர் உதவி இருப்பார்கள். ஒற்றுமில்லாத நேரத்திலேயும் எங்கோ ஒரு இடத்துல பழைய அரிசி கிடைக்கும்படி செய்திருப்பார். ஒன்றுமே இல்லை என்று நினைக்கும் போது ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி பழம் எங்கோ கிடைக்கும்படி செய்திருப்பார். தேவன் நல்லவராக இருக்கிறார். தேவன் நல்லவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவன் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதே கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு இந்த வார்த்தைகளை சொல்லிக் கொண்டே இருங்க. ஏசப்பா, நீ செய்த எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம். எல்லா சூழ்நிலைகளுக்காய் ஸ்தோத்திரம். பள்ளங்களுக்கும் ஸ்தோத்திரம், மேடுகளுக்கும் ஸ்தோத்திரம், துன்ப நேரங்களுக்கும் ஸ்தோத்திரம், இன்ப நேரங்களுக்கும் ஸ்தோத்திரம், கண்ணீர் பாதைகளுக்கும் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் என்று சொல்லும் போது தேவ சேனை உங்களை சூழ்ந்து கொள்ளும். சகோதரர்களே, ஒரு பெரிய தேவ பிரசன்னம் உங்களை சூழ்ந்து கொள்ளும். தேவன் ஒரு பெரிய விசுவாசத்தை கொடுப்பார். உனக்கு முன்பாக இருக்கிற மலை உனக்கு முன்பாக காலுக்குள் வருவதை காண முடியும். ஜெய கம்பீரம் உனக்கு உண்டு.
இந்த உலகத்திலே நீ ஜெயிக்க பிறந்திருக்கிறாய் இயேசுவின் நாமத்தினால. உள்ளம் ஸ்தோத்திரங்களை மாத்திரம் சொல்லட்டும். புதிய வருஷத்தை ஸ்தோத்திரத்தோடு எதிர்பார்ப்போம். இந்த வருஷத்தின் எல்லா அனுபவங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம், வெற்றி பெறுவோம், ஜெபிப்போம். பரலோகத்தின் பரிசுத்தமுள்ள பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரராகிய இயேசப்பா, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களை குறித்ததான உம்முடைய சித்தம் இதுதான் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளிலேயும் இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்தில் எல்லா சூழ்நிலை மாறினாலும் நீர் மாறாதவர் அல்லவா அப்பா, நீர் மாறி போகாதவர் அல்லவப்பா ஆண்டவரே. பணம் விலகி போகும், ஐஸ்வர்யமான இயேசப்பா கூட இருக்கிறீர் ஆண்டவரே. சரீரத்தில் சுகம் குறைந்து போகும், ஆனா மகிமையின் சரீரத்தை கொடுக்கிறவர் கூட இருக்கிறீரப்பா ஆண்டவரே. இந்த உலகத்திலே மனிதர்கள் கூட தேவையில்லையோ இவர்கள் என்று நினைப்பார்கள் ஆண்டவரே. நீர் மகனே எனக்கு நீ தேவைப்பா, மகளே எனக்கு நீ தேவைப்பா. என் உள்ள கையிலெல்லாம் உன்னை வரைஞ்சி வச்சிருக்கிறப்பா ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைய பார்த்து சொல்றீங்களே உள்ள கையிலெல்லாம் வரைஞ்சி வச்சிருக்கிறீங்க, எப்படியப்பா ஒவ்வொரு பிள்ளைகளை கைவிடுவீங்க ஐயா? ஸ்தோத்திரம். உங்க அன்பு பெருசப்பா, உங்க அன்பு ரொம்ப பெருசு ஏசப்பா. ஸ்தோத்திரம். இந்த கொள்ளநோய் காலத்துல கூட ஒருவரை கூட பட்டினி போடலப்பா. கஷ்டம் இருந்து, ரூபாய் இல்லாம இருந்து தேவைகளை சந்திச்சீர் ஆண்டவரே, தேவைகளை சந்திச்சீர் ஆண்டவரே. பேங்கை திறக்கும் போது எப்பவோ தூரப்பட்ட பேங்க்ல பணம் இருந்து ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லாம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அடுக்கி வச்ச துணிக்குள்ள புது துணி இருந்தது ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம், எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் தேவரே, எங்கள் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், எல்லாவற்றுக்கும் உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை நடத்துவேர். ஊழியத்தை தந்திங்கப்பா, அதுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. ஊழியம் உம்முடையதப்பா. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். இப்பொழுது இருக்கிற எல்லா கொள்ளநோய் காலங்களுக்காக, எங்கள் தேச தலைவர்களுக்காக, சுவாசிகளுக்காக, உலகம் முழுவதும் இருக்கிற பரிசுத்தவான்களுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடத்துங்கப்பா, இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியான ஐக்கியம் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம் செய்து கொண்டே இருங்கள், ஜெயத்தை பெறுவீர்கள். ஜெய கிறிஸ்து முன் செல்லுகிறார்.